ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். காரிய அனுகூலமும் ஜெயமும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா என்ற ஆசையுடன் காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 18/2/2024 முதல் 24/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். இது ஒரு யோகமான அமைப்பு. அதுபோக முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு சகாயமும் முயற்சியும் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசியிலே சந்திர பகவானும் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 இடங்களில் இந்த வாரம் முழுவதும் சந்திர பகவான் பயணிக்க காத்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே தெய்வ பலம் பொருந்திய கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்திலே சனி பகவானும் அவரோடு சூரிய பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே ராகு பகவானும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபங்கள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 18/2/2024 திதி வளர்வரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் 1 மணி வரை. அதன் பின்பு தசமி திதி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இன்று மதியம் ஒரு 2 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரமும் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய ஒரு சுப நாளாக அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை 19/2/2024 திதி வளர்புறையில் வரக்கூடிய தசமி திதி மதியம் 1 மணி வரை. அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. அதேமாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணி 20 நிமிடம் வரை மிருகசீரிஷ நட்சத்திரமும் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் வருகிறது. இன்று சுப முகூர்த்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாசி மாதத்து சுப முகூர்த்த நாள். யோகத்தை பொறுத்தளவுக்கு அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய ஒரு சுப நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 19/20/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி வருகிறது. இன்று அதாவது மதியம் 3:15 மணி வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் வருகிறது. இன்று மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய ஒரு யோகமான நாள். இன்று ஏகாதசி திதி வருகிறது. அடுத்தபடியாக புதன்கிழமை, அதாவது 21/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு அன்று பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி வரை துவாதசி திதியும் அதன் பின்பு திரியோதசி திதியும் வருகிறது. அதே மாதிரி மதியம் மாலை 4 மணி 30 மணி வரை 30 நிமிடத்து வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்பு பூச நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைகிறது. சுப முகூர்த்த நாள், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள், அன்றைய தினம் பிரதோஷ தினமாக வருகிறது. அடுத்தபடியாக 22/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது மதியம் 3 மணி வரை திரியோதசி திதியும் அதன் பின்பு சதுர்த்தசி திதியும் வருகிறது. அன்று மாலை 6 மணி 20 நிமிடத்து வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் வருகிறது. அன்று அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள். வியாழக்கிழமை அன்னைக்கும் சுப முகூர்த்த நாள். அன்றே இந்த வாரத்தில் திங்கள் புதன் வியாழன் இந்த 3 நாளும் சுப முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை ரொம்ப அருமையான நாள், அதாவது 23/2/2024 அன்று மதியம் மாலை 5 மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. மாசி மாதத்து பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இரவு 8 மணி 40 நிமிடத்திற்கு மேலே மக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அன்று மரணயோகம் கூடிய நாள் தான், ஆனால் அன்னைக்கு பௌர்ணமி நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 24/2/2024 சனிக்கிழமை அன்று முழுவதுமே மக நட்சத்திரம் வருகிறது. அன்று இரவு 7 மணி வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை திதி வருகிறது. கிரிவலம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அன்றைய தினம் அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக அமைப்புகள் கூடிய நாள்.
ரிஷபராசி என்பதே இந்த வாரம் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் மிக சிறந்த அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனாதிபதியாகிய புத பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது, அவரோடு 4ஆம் இடத்து அதிபதி சேர்ந்திருக்கிறது, ப்ளஸ் லாபாதிபதியும் சேர்ந்திருக்கனால இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் தன பாக்கியங்கள் பல்கி பெருகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரத்தில் யோக பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் விட பாக்யஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் மகாலட்சுமி யோகத்தோடு அமர்ந்திருக்க காரணத்தினால, அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாயோடு அமர்ந்திருக்க காரணத்தினால இந்த வாரம் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் மிக சிறந்த முறையில் அமைவதற்கான வாய்ப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு யோகம் கொடுக்கும். முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி நல்ல நிலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பொருளாதாரத்தில் இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்திலே சனி பகவான் அவரோடு சூரிய பகவானும் சேர்ந்திருக்க காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் புது முயற்சியும் லாபங்களும் யோகங்களும் பெறக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த வாரம் லேபர்ஸாக உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும். ஆனால் அவங்கள சரி கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு, அதை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா புதன் உட்கார்ந்துருக்கல அவர்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதில் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு புது முயற்சிக்கான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. நம்மளே இந்த வாரத்தில் உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் உஷ்ணங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது டென்ஷன் ஆகாமல் இருந்தாலே இந்த வாரம் ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சூரியன் புதன் சனி 3 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கலாம். மதிப்பு மரியாதை கௌரவம் இவையெல்லாம் தானாக தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செய்கைகளும் அமர்ந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் அவர்களால் உங்களுக்கு லாப பலன்களே கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 3 நாட்கள், அதாவது திங்கள் புதன் வியாழன், அந்த 3 நாட்களும் சுப முகூர்த்த நன்னாளாக வரக்கூடிய காரணத்தினால இந்த வாரத்தில் நீங்கள் சுப செய்திகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமமோ வேதியோ இல்லாமல் இருப்பது மிகச்சிறந்த நற்பலன்களை தரும் அப்படிப்பாங்க. அந்தளவுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமமோ வேதியோ இல்லை, அதனால் அதுவே உங்களுக்கு பெரிய பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தில் நல்லபடியாக பயன்படுத்திங்க, சுபமங்கலங்களை பேசலாம். அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே, மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம் தான். ஏன்னா மதிப்பு மரியாதை மிக்க இடத்துல புதபவன் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கல்வி நிலைகளில் பொறுத்தளவுக்கு ஏற்றமே காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சக மாணவர்களால் அன்பு அந்யோன்யம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதாவது ஆசிரியர் மாணவருடைய உறவு நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் விட இந்த வாரத்தில் பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவு முன்பு இருந்த சுணக்கலையெல்லாம் மாறி கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் பலமும் கிடைப்பதற்கான யோக பலங்கள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு குதூகலமான வாரம் அப்படின்னு தான் சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக பெண்களுக்கு தொழில் வியாபாரங்கள் சிறந்து வழங்கும், சுப செய்திகள் கிடைக்கும், யோக பலங்கள் நிறைய கிடைக்கும். இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, லாபமான வாரமாக அமையும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.